ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி 15T இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது ஒரு பட்ஜெட் ஃபோன் கேட்டகரியில் வருது. இந்த ஃபோன் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து 4000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து எல்லாமே இந்த செக்மெண்ட்டில் AMOLED தான் கொடுப்பாங்க. அதே போல் இவங்களும் AMOLED தான் கொடுத்துக்கிறாங்க. கூட 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறதுனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. கூட நம்மளுக்கு 4000 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறதுனால நம்ம வெளிச்சத்தில், அதாவது சூரிய வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போதும் கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாகவே தெரியும். ஓகேங்களா, அடுத்தது கேமரா. இவங்க முக்கியமாக மென்ஷன் பண்ணி கேமரா தான் சொல்லிக்கிறாங்க. ஃப்ரண்ட்லி 50 MP, பேக்லி 50 MPங்கிறாங்க. நம்ம 1080p வீடியோவை நம்ம 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வாய்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரண்ட்லியும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு 50 MP கொடுக்கறதுனால நம்மளுக்கு நிறைய பேர் இமேஜ் செல்ஃபி எடுப்பாங்க. அந்த செல்ஃபி எடுக்கிற ஃப்ரீயாக இருக்குது, எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா செல்ஃபி கேமரா எனக்கு முக்கியம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் அதிகமாக 50 MP வச்சு கேமரா வர கிடையாதுங்க. இல்லை எனக்கு செல்ஃபியில் கண்டிப்பாக எனக்கு ஒரு 50 MP கேமரா வேணும் அப்படிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாங்க. ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. அடுத்தது பேட்ரி 7000 mAh பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வர கேட்டகரி எல்லா ஃபோனுமே 6000 தாண்டி இப்போ 7000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னில் 5000, 4500 தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் 7000 கொடுக்குறாங்க. கண்டிப்பாக 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 45 வாட்டுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கிறதுனால நம்ம சார்ஜ் கொஞ்சம் டக்குன்னு ஏற்றிக்கலாம். அதே போல் நம்மளுக்கு நல்லாவே பேட்ரி பேக்கப் இருக்குங்க. அடுத்தது 6GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர் வச்சுக்கிற மொபைல் இருக்குது. 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. அடுத்து இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6400 ப்ராசஸ்ங்க. இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் ஓகே. ஏன்னா நிறையா இவங்க வந்து கேமராவும் பேட்டரி தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து ப்ராசஸ் வந்து ஒரு டீசெண்டாக தான் இருக்குங்க. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு 15,999 ரூபா, 16,000 17,000 செக்மெண்ட்டில் வரப்போகுதுங்க. அதே போல் IP68 69க்கான வாட்டர் ஸ்டண்ட் இருக்குதாங்க. அது தண்ணி துளிகள், மழை துளிகள் எல்லாம் விழுந்தாலும், அப்போ தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது சொல்லி கம்பெனி டைப்பில் க்ளைம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதனால் நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 5G சப்போர்ட் இருக்குதுங்க. Android 15 தான் வருது. இதோட ப்ளஸ் பாயிண்டில் சொல்லிடுறேங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல கேமரா, செல்ஃபி கேமரா வேணும், ஒரு நல்ல பேட்ரி பேக்கப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த போல் ட்ரை பண்ணலாங்க. நான் அப்பப்போ செல்ஃபி எடுப்பேன். அப்புறம் கொஞ்சம் பேட்ரி பேக்கப் வேணும் அப்படிங்கிற ஆளுமத்த ஃபோன் எடுக்கலாங்க. இல்லை கேம் விளையாடுனா ஒரு டீசெண்டான கேம் விளையாடிக்கலாங்க. ரொம்ப ஹெவியாக கேம் விளையாடுனா இது அதுக்கான ஃபோன் கிடையாது, இன்னும் பெட்டரான ஃபோன்லாம் இருக்குதுங்க. ஓகேங்களா, மற்றபடி இது வந்து ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்பாஸ் சொல்லுங்கள். நீங்கள் ரியல்மி யூஸராக இருந்தால் உங்கள் கிட்ட இருக்கிற ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கன்பாஸ் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.